NCS Tamil BGM. ஆல்ரெடி யூ ஆர் இன் ஃபெய்த். நீங்கள் ஏற்கனவே விசுவாச சந்ததியாக தான் இருக்கிறீங்க. நீங்கள் விசுவாசத்துக்குள்ளே தான் இருக்கிறீங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள், சூப்பர் நேச்சுரல், அது இது நீங்கள் அடித்து விட்றீங்க ப்ரோ, அதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்பினா தான் சோறு. சரி, ஆல்ரெடி நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம நம்பிக்கிட்டு தான் இருக்கிறோம். பாருங்களேன், கல்யாணம் முடியாத ஒரு அம்மா குழந்தை பெற்றுருச்சு திடீர்னு அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம நம்புவோமா அப்படின்னா பெரிய கேள்வி. வாய்ப்பு இருக்குது. கள்ளத்தனமாக ஏதாவது தொடர்பு வச்சுருந்தா அதுக்கு குழந்தை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு வேணால் சொல்லுவோமே தவிர, அப்படி தொடர்புலாம் இல்லை, அதுக்கு ஒரு குழந்தை உண்டாயிருச்சுன்னு சொன்னால் நம்ப மாட்டோம் பாருங்க. ஆனால் அதை தான் சொந்த ரட்சகராக நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆமென். யூ ஆல்ரெடி ஹாவ் சூப்பர் நேச்சுரல் ஃபெய்த். ஆமென். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை ஏற்கனவே நீங்கள் நம்பும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்தில் கிரியை செய்து விட்டார். அதனால தான் கன்னியின் வயிற்றில் பிறந்த ஒருவரை கடவுளாய் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. செத்து போனவன் உயிரோடு எந்திரிச்சு வந்துட்டான் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி உங்களுடைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மார்ச்சுரியில் இருந்த 4 பேர் உயிரோடு எந்திரிச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சரியா செத்துருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவோம். சரியா செத்துருக்க மாட்டான், ஏவன் செக் பண்ணான்னு தெரில அப்படி நம்ம சொல்லிடுவோம் பாருங்களேன். அதெல்லாம் நம்பாத நம்ம மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த ஒருத்தரை தான் இன்னைக்கு கடவுளாய் நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஏமே ஹல்லேலூயா. அதனால் இந்த காரியத்தை குறித்து எனக்கு ஃபெய்த் இல்லையே அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் காரியத்தை குறித்ததற்கான விசுவாசம் உங்களுக்குள்ளே ஆல்ரெடி ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லவா? நீங்கள் அவிசுவாசமாக இருந்தால் கூட கர்த்தருடைய நீதி அந்த காரியத்தில் உங்களுக்கு வெற்றிகரமாய் சில காரியத்தை செய்து முடிக்கும். ஆமென். அந்த காரியத்தை குறித்து என்னால் விசுவாசிக்கவே முடியலைங்க. முதல்ல வாயில் போன மாதிரி இருக்குதுங்க. அது அவ்வளோதான், அது முடிஞ்சு போன மாதிரி இருக்குது. அது கடலில் கரைச்சா உப்பாக போயிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்காக நான் ஒரு வசனத்தை காட்டுறேன் பாருங்க. ரோமருக்கு வாங்க. ரோமர் 3ஆம் அதிகாரம். ஸோ தேவன் எதையுமே பழுது பார்க்கறது இல்லை, நான் அதை விசுவாசிக்கிறேன். சிலதை ரீப்ளேஸ் பண்ணுறார். ஏமே சிலதை ரீப்ளேஸ் பண்ணுறார். எல்லாம் சொல்லுங்கள், சிலதை ரீப்ளேஸ் பண்ணுறார். ஒன்றைக்கு பதிலாய் ஒன்றை அவர் எடுத்து வைக்கிறார். எதையும் பழுது பார்க்கறது இல்லை. பாருங்கள், புது சிருஷ்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அவர் என்ன பண்ணுறாரு? நம்மளை பழுது பார்க்கறது இல்லை, நம்மளையே ஆண்டவர் புதிதாக்கிறார். ஏமே நிலைவரமான இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் அப்படின்னு தாவீது சொல்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஹார்ட்டே வேண்டாம், இதை எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்க, வேற ஹார்ட்டை ரீப்ளேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான் பாருங்க. ஒரு தேவன் மனிதன் இப்படி ஒரு விஷன் பார்த்ததை ஒரு புக்கில் ஷேர் பண்ணியிருந்ததை நான் பார்த்தேன், படித்தேன். ஷான் போல்ஸ் அப்படிங்கிற தேவ மனிதன் ஒரு விஷனில் ஒரு தேவதூதன் ஹெவனுக்கு கூட்டு போகும்போது நிறையா டோர்ஸ் இருந்திருக்கு, நிறையா ரூம்ஸ் இருந்திருக்கு, பெரிய பெரிய ரூம்ஸாக. அப்போது அதில் ஒரு ரூமில் போய் கதவு திறந்து பார்த்தா அதில் ஹியூமன் ஆர்கன்ஸ் எல்லாம் தொங்க விட்டுருந்தாங்களாம். ஹியூமன் ஆர்கன்ஸ், ஹார்ட்டு, கிட்னி, லிவரு, லங்ஸு எல்லாம் அங்கங்கே தொங்கிட்டே இருந்துதான் பாருங்க. அப்போது அவர் கேட்டாராங்க, இதை இப்படி வச்சுருக்கிறீங்க அப்படின்னோடனே, நம்ம ஆண்டவருக்கு ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, அவர் எதையுமே உட்காந்து பழுது பார்க்குறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, ரீப்ளேஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிடுவார். அப்போ கமெண்ட் வரும், நாங்கள் இதெல்லாம் எடுத்து கொண்டு போய் கீழே சப்ளை பண்ணுவோம் அப்படின்னு. ஆமென். ஹல்லேலூயா. இதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த சாட்சி உண்மை, அது இருக்கிறது உண்மை அப்படின்னு நம்புகிற அத்தனை பேருக்கும் இன்றைக்கு சில ஓப்பன் சர்ஜரி நடக்குது. ஆமென். ஹல்லேலூயா. சில ஓப்பன் சர்ஜரி நடக்குது. ஐ பிலீவ் இட். பிறவி முதலாய் மூளை சரியில்லாமல் பிறந்த குழந்தைங்கள்லாம் புது மூளை உண்டாக போகுது. ஆமென். நியூ பிரைன் அதுக்கு உண்டாகி ஆக்டிவேட் ஆக போகுது.
நியூ பிரெயின் உண்டாகி ஆக்டிவேட் ஆக போகுது. ஆமென். நியூ கிட்னி ஃபார்ம் ஆக போகுது. அந்த சுகர் வர்றதுக்கு அந்த சில இன்சுலின் அந்த காரியங்கள்லாம் சொல்கிறாங்க பாருங்கள், சில பார்ட் டேமேஜ் ஆனதுனால அதெல்லாம் வருதுன்னு, அதெல்லாம் இன்றைக்கு ரீப்ளேஸ் பண்ணப்படுது. ஆமென். சேம் ஏஞ்சல், ஐ டிக்ளேர், ஐ டிக்ரீ இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ், சில உறுப்புகளை மாற்ற வல்ல தேவ தூதர்களை நான் கட்டளையிடுகிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில அதிர்வுகளினால ஃபீல் இட், சில அதிர்வுகளினால, சில காய்ச்சலினால நல்லா பிறந்த உங்களுடைய குழந்தை வளரும் பொழுது அந்த சரியான ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்கிற அந்த குழந்தைகளுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. ஏமே ரீப்ளேஸ்மெண்ட் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. ஐ பிலீவ் இட், ஐ பிலீவ் இட், ஐ பிலீவ் இட். பொதுவாகவே நம்முடைய சரீரம் பார்த்தா ஒரு வருஷத்தில் அது புதிதாகிறது அப்படின்னு சொல்லுது, சயின்ஸ் சொல்லுது. ஒரு வருஷத்தில் பார்த்தா நம்மளுக்கு புது கிட்னி, அதில் உள்ள பழைய செல்கள்லாம் உதிர்ந்து புது கிட்னி வருதான். ஏதோ நாட்கணக்கு சொல்கிறாங்க, 3 மாதமோ 4 மாதமோ. டோட்டலாக பார்த்தா 1 இயரில் போன வருஷம் பார்த்த ஜவகரை இந்த வருஷம் நீங்கள் பார்க்கல அப்படின்னு சொல்லுது. சரீரத்தில் எல்லா செல்களும் என்ன இருக்குது, புதுசாக வளர்ந்துருக்குது, தலைமுடி புதுசாக வளர்ந்துருக்குது, உள்ளுறுப்புகள் முதற்கொண்டு அவைகள் புதிதாகிறதாம் பாருங்கள். ஒரு வருஷத்தில் தேவன் இன்ஃபினிட்டியாக சில காரியங்களை நம்ம சரீரத்திலே வைத்திருக்கிறாரு. அது தன்னைத்தானே புதுப்பித்து கொண்டே இருக்குது. இன்கேஸ் ஆஃப் டேமேஜ், இன்கேஸ் ஆஃப் ஏதாவது டிஸ்ட்ராக்ட் நடக்கும் பொழுது நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்றைக்கு ஹேவன்லேருந்து உங்களுக்கு புதிய உறுப்புகள் சப்ளை ஆகுது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த உறுப்பு உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்குதோ நீங்கள் அதாவது மாற்றவே முடியாது, இது இப்படி தான் வாழ்நாள் முழுக்க கட்டின பொண்டாட்டி மாதிரி அது கூடவே இருக்குது. ஒரு சுகரை பற்றி அந்த எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய அந்த டயபெட்டாடிஸா அந்த டாக்டர் வந்து ஒரு நாள் சொல்லிகிட்டு இருந்தார், சுகர் வியாதி அப்படிங்கிறது, சர்க்கரை வியாதி, நீரிழிவு நோய் அப்படிங்கிறது ஒரு அடங்கா பிடாரி பொண்டாட்டி மாதிரி, அதை நம்ம கழட்டி விடவும் முடியாது, வச்சு மெயின்டைன் பண்ணவும் செய்யணும், அப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி அவர் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டு இருக்கிறாரு பாருங்க. நான் ரெண்டையுமே விசுவாசிக்கலை. என் மனைவி வீட்டோரங்களில் கணிதரும் திராட்சை செடியை போல் இருக்கிறாருங்களை தான் நான் விசுவாசிக்கிறேன். அந்த வியாதியை நான் பொண்டாட்டியோட கம்பேர் பண்ண விரும்பலை. வியாதி வேறு, பொண்டாட்டி வேறு. வியாதி வேறுனா சொல்லுங்க, இப்பவே கன்ஃபர்ஸ் பண்ணிருங்க, வியாதி வேறு, பொண்டாட்டி வேறு. இது பாருங்க, இது மாற்றக்கூடியது, இது மாற்றவே முடியாதது. ஆமென். இதை தேவன் ரீப்ளேஸ் பண்ணுறாரு. ஒய்ஃபெல்லாம் தேவன் ரீப்ளேஸ் பண்ண மாட்டார். ஆமாம், எப்படியோ மாற்றி ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கிறது பாருங்க. எப்படியாவது மாற்றுங்க ஆண்டவரே, மாறாது. சரீர உறுப்புகள் வேணால் மாற்றிக்கிடலாம், ஆனால் இது மாறாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லி வச்சுட்டார். ஆமென். ஹல்லேலூயா. சில ரீப்ளேஸ்மெண்ட் நடந்துகிட்டு இருக்குது. how many of you believe it? நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ, ஆனால் உங்களுக்கு இது நடந்துகிட்டு இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. எதன் அடிப்படையில்? ரோமருக்கு எழுதின நிருபம் பாருங்கள், 3வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்க. இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ற விருத்த சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன? அது எவ்விதத்திலும் மீதியாக இருக்கிறது. தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது, விசேஷித்த மேன்மையாமே. சிலர் விசுவாசியாமல் போனாலும் என்ன? இல்லை சொல்லுங்க, விசுவாசியாமல் போனாலும் என்ன? உங்களுக்கு நேராக கையை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். நீ விசுவாசிக்கலனாலும் இப்போ என்ன? நீ இப்போ விசுவாசிக்கலனாலும் என்ன? அவர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துமா? நான் அவிசுவாசிட்டேன் அப்படிங்கிறதுனால அவர் பொய்யராயிட முடியாதுன்னு சொல்லுது. நான் விசுவாசிக்கல அப்படிங்கிறதுனால அவர் விட்டு கொடுத்துருவாரு அப்படிங்கிறது கிடையாது பாருங்க. நான் விசுவாசிக்கலனாலும் அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். ஏமே, அவர் நீதி உள்ள தேவனா இருக்கிறார் அப்படி சொல்லுது பாருங்க. 4வது வசனம். அப்படி ஆக மாட்டாது. இல்லை சொல்லுங்க, அப்படி ஆகாது. அது அப்படி ஆகாது. நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் பொழுது வெற்றி அடையவும் இப்படி ஆயிற்று. ஏன் அப்படி ஆகுது? நான் விசுவாசிக்கலனாலும் என்ன நடந்துற போது? நான் விசுவாசிக்கிறதுனால என்ன நடந்துற போது? நான் அவிசுவாசிக்கிறதுனால என்ன நடந்துற போது? அதுதான் வேதம் சொல்லுது. சிலர் விசுவாசிக்கிறாங்க, உங்களை மாதிரி சில ஆட்கள் விசுவாசிக்கிறது இல்லை.
அப்படி விசுவாசிக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த காரியத்தில் ஜெயம் எடுக்க போகிறது நீ அல்ல, அவர். ஹல்லேலூயா. நீ நீதிமான் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அவர் நீதிபரர் அப்படிங்கிறதற்காக, அவர் வெற்றி சிறக்கணும் அப்படிங்கிறதற்காக, அவர் உண்மை உள்ளவர் என்பதை நிரூபிக்கிறதற்காகவே இந்த காரியத்தில் நீ விசுவாசிக்கலனாலும் உன் காரியம் ஜெயமாய் முடியும். ஹல்லேலூயா. உன் காரியம் ஜெயமாய் முடியும். இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்லுவோமாக. ஹல்லேலூயா. நான் பொய்யனா இருக்கும்போது கூட அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் உண்மையாக இருக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, அவர் வெற்றி சிறக்கிறார். அவர் வெற்றி, எல்லாம் சொல்லுங்க, அவர் வெற்றி சிறக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட் ஃபாதர், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இயேசு சொன்ன ஒரு ஓமை ஒன்று இருக்குது பாருங்க. இதை சொல்லிட்டு நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ண போகிறேன். இன்னைக்கு ஐ ஃபீல் இட். உங்கள் நீதியை தேவன் பட்ட பகலை போல வெளிச்சமாக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் நீதியை பட்ட பகலை போல வெளிச்சமாக்க போகிறார். எத்தனை கைகள் அதை மறைக்கணும்னு நினச்சாலும், அதை மண்ணள்ளி போடணும்னு நினச்சாலும், அதை எவ்வளோ பெரிய கவர் வச்சு அமைக்கிறலாம் அப்படின்னு நினச்சாலும், இன்னைக்கு நான் சொல்கிறேன், கர்த்தருடைய தீர்க்கதரிசியா, உங்கள் நீதியை தேவன் பட்ட பகலை போல வெளிச்சமாக்க போகிறார். ஏன்னா உங்கள் வெற்றி அவருக்கு ரொம்ப முக்கியம். அதில் தான் அவர் உண்மை உள்ளவர் என்பதே இந்த உலகத்துக்கு தெரிய போகுது. ஆமென். ஹல்லேலூயா. ஏன் நான் ஜெயிக்கணும்? ஏன்னா அப்படின்னா அவர் உண்மை உள்ளவர் அப்படிங்கிறதே இந்த உலகத்துக்கு தெரிய போகுது. நான் தோத்தா அவர் பொய்யர் ஆயிடுவார். மனுஷன் பொய்யா இருக்கணும், தேவன் உண்மை உள்ளவராக இருக்கணும். என்னுடைய அவிசுவாசம் இந்த இடத்துல தோக்க போகுது, என்னுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயிக்க போகுது. தேவன் உண்மை உள்ளவர், அவர் நீதிபரர் என்பது இந்த உலகத்துக்கு வெட்ட வெளிச்சமாய் தெரிய போகுது. ஆகவே என் நீதியை பட்ட பகலை போல தேவன் வெளிச்சமாக்குவார். ஆமென். சொல்லுங்க, என் நீதியை பட்ட பகலை போல வெளிச்சமாக்குவார். மனுஷன் பொய்யன். எத்தனை பொய் சாட்சிகள் உங்களுக்கு விரோதமாக எழுப்பியிருந்தால், எத்தனை சட்டங்களே உங்களுக்கு பொய்யாய் போடப்பட்டிருந்தால், உங்களை அலக்களித்தால், நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், அவர் நீதிபரர் என்பதை விளங்கணும்னா உங்கள் நீதியை பட்ட பகலை போல அவர் வெளிச்சமாக்குவார். ஆமென். பட்ட பகலை போல வெளிச்சமாக்குவார். லூக்கா எழுதின சுவிசேஷத்துக்கு வாங்க. இயேசு ஒரு ஓமையை சொல்கிறாரு. இங்கே 18வது அதிகாரத்தில், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு ஊமையை சொன்னார். டயர்டாகாதீங்க ப்ரேயர் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறாரு பாருங்க. ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருக்கிறான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாதவனுமாய் இருந்தான். அவன் குவாலிட்டி என்னென்னா, அவன் பொசிஷன் என்ன, நியாயம் விசாரிக்கக்கூடிய இடத்துல இருக்கணும். அவன் தான் நியாயாதிபதி. பேர் பொசிஷன் பேர் நியாயாதிபதி. 2 கண்ணிலையும் ஆப்ரேஷன் நடந்திருக்கு, ஆனால் பேர் கண்ணாயிரம். வாயை திறந்தா போய் தான் வருது, ஆனால் பேர் சத்தியவான். இப்படிலாம் பார்த்துருக்கீங்களா? ஒரு நாள் கூட உத்தமமான வழியில் நடக்க மாட்டான், ஆனால் பேர் உத்தமன்னு வச்சுருப்பாங்க. 5 பைசாக்கு வழி இருக்காது, பேர் கோடீஸ்வரன் அப்படின்னு இருக்கும். பேருக்கும் ஆளுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம் தான் பாருங்க இது. நான் சொல்லலைங்க, இயேசு சொன்ன எக்ஸாம்பிள் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நான். நியாயாதிபதி ஒருத்தன் இருந்தான். அவன் தேவனுக்கும் பயப்படாதவனும் மனுஷனை மதியாதவனுமாய் இருந்தான். பேர் நியாயம், ஆனால் பார்த்தா பண்ணுறதெல்லாம் அநியாயம். பேர் ஊழியம், ஆனால் செய்கிறதெல்லாம் அட்டூழியம் அப்படிங்கிற மாதிரி தலைவர் பார்த்தா பொசிஷன் என்னன்னா நியாயாதிபதி, ஆனால் தேவனுக்கும் பயப்படுறதில்ல, மனுஷனுக்கும் மரியாதை கொடுக்கறதில்ல. பாருங்க, தேவன் சில காரியத்தை சொல்லும் பொழுது ரொம்ப லைட் அண்ட் ஈஸியாக சொல்கிறதில்ல, நறுக்குன்னு மண்டையில் புரியணுங்கிறதுக்காக எந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக இருக்குது ஒரு காரியம் அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறார். ஒரு விதவை வசமாக ஒருத்தண்ட சிக்கிட்டா அப்படின்னு சொல்ல வர்றார். புரியுதா உங்களுக்கு? தட்டுனா நியாயமே கிடைக்காதுங்க. எங்கே போனாலும் நியாயம் கிடைக்காதுங்கிற ஒரு சூழலுக்குள்ள போய் ஒரு விதவை என்ன பண்ணுறாளாம், சிக்கியிருக்கிறாளாம். அந்த பட்டணத்தில் ஒரு விதவை இருந்தால் அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்யும் என்று வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினார். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் இப்படி அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். ஒரு விதவை என்ன பண்ணுறா, அவனை தொடர்ந்து டார்ச்சர் பண்ணுறா. இவன்கிட்ட நியாயமே கிடைக்காதுன்னு தெரிஞ்சால் கூட
என்ன பண்ணுறான்னா, இவ போய் அவனை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறா. ஒரு முடிவு எடுத்துட்டான். என்னை பற்றி இந்த பேய்விளைக்கு நல்லா தெரியும். நான் கர்த்தருக்கும் பயப்பட மாட்டேன், தேவனுக்கும் பயப்பட மாட்டேன், மனுஷனை மதிக்கவும் மாட்டேன். ஆனால் கூட இந்த பேய்விள்ள வந்து நம்மகிட்ட தொடர்ந்து இப்படி பண்ணிகிட்டே இருக்கிற, இதுக்கு ஒரு முடிவு கட்டிட வேண்டியதான் அப்படின்னு என்ன பண்ணுறான், ஒரு முடிவுக்கு வரான பாருங்க. அவர் சொல்கிறாரு பாருங்க, பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அந்த அநீதி உள்ள பேரை பாருங்க, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். இதை வச்சுக்கிட்டு என்ன மாதிரியான பிரசங்கம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், பார், சும்மா போய் கேட்டால் கிடைக்குமா ஆண்டவர்கிட்ட? மனுஷன்கிட்ட போய் கேட்டாலே திரும்ப திரும்ப போய் டார்ச்சர் பண்ணி தான் கிடைக்க வருது. அடுத்த வசனம் வேற இப்படி ஆரம்பிக்க, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர் அப்படின்னு வேற ஆரம்பிச்சிருக்கு. இந்த வசனத்தை வச்சு என்ன பிரசங்கம் பண்ணிட்டாங்க அப்படின்னா, பாரு, அந்த விதவை அநீதி உள்ள ஒரு நியாயாதிபதிட்ட போய் என்ன பண்றா, தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறா. நீ ஆண்டவர்கிட்ட போய் ஏன் தொடர்ந்து பண்ணாம ஒரே பிரேயர்ல எல்லாம் மாறிடுமா? ஒரு ஜெபத்துல எல்லாம் மாறிடுமா? உனக்கு போய் டார்ச்சர் பண்ணு, சிங்காசனத்தை உழுக்கு போட்டு ஆட்டுன்னு ஆட்டு, ஃபாஸ்டிங்கை போடு, பட்னி கடை, கண்ணீர் விடு, அப்படின்னா தான் உன் ஜெபம் கேட்கப்படும். ஏன்னா இயேசுவே சொல்லியிருக்காருங்க, அநீதி உள்ள ஒரு நியாயாதிபதிட்ட போய் அந்த அம்மா அப்படி போய் நிற்கும் போது, நீ தேவனிடத்துல போய் நிற்கும் போது அசால்ட்டா நிற்கக்கூடாது, போய் முட்டுன்னு முட்டணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்துட்டாங்க பாருங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வசனம் எப்படி வருது அப்படின்ட்டு. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களுடைய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருந்து, இதையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீ கேட்டு வை, அவர் பொறுமையாக இருந்து உனக்கு பதில் செய்வார். ஒரு அப்ளிகேஷனை போட்டு வை, ஒரு பெட்டிஷனை தட்டி விடு, அவருக்கு எப்போ தோணுதோ அப்போ என்ன பண்ணுவார், அதை செய்வார் அப்படின்னு. நீங்கள் இதை ஆங்கிலத்தில் இந்த வார்த்தையை எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி வருது. தட் மீன்ஸ் பொறுமை நாங்கள் வரல, பொறுமை நாங்கள் வரல, அங்கே என்ன வருது அப்படின்னா விடாமுயற்சியாய் அப்படின்னு வருது. எல்லாரும் சொல்லுங்க, விடாமுயற்சி. ஆமாம் பிரதர், நானும் ஒரு விடாமுயற்சிக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், தலை எப்போ படத்தை ரிலீஸ் பண்ண போறாருன்னு. அது ரொம்ப பொறுமையாக வருது. அதுக்குள்ள விஜய் 2 படம் விட்டாப்ல, ரஜினியே 2 படம் விட்டாப்ல, கமலஹாசன் அவருக்கு 2 படத்தை விட்டுட்டாப்ல, ஆமா தனுஷ் 2 படத்தை விட்டாப்ல. ஆனால் விடாமுயற்சியா ரெடி ஆகிட்டே இருக்கு. அது ரொம்ப பொறுமையாக ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆனால் இங்கே சொல்லப்பட்ட பொறுமை அப்படிப்பட்ட பொறுமை அல்ல. அந்த பொறுமைங்கிற வார்த்தையே ஆங்கிலத்தில் வரல, மூல பாஷையிலையும் வரல. அங்கே என்ன வருதுன்னா, அநீதி உள்ள நியாயாதிபதி இருக்கானே, அவ்வளவு நேரம் அலட்டி கேட்டதுனால ரொம்ப நாள் கழித்து ஒரு முடிவுக்கு வரான். ஆனால் இவர் அப்படி கிடையாது. இவர் என்ன பண்ணுறாருன்னா, நீ கேட்கறதுக்கு முன்பதாகவே அதை முடிச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக அவர் ரெஸ்ட் எடுக்காம விடாமுயற்சியாய் உனக்காக வேலை செய்கிறார் அப்படின்னு வருது. ஹல்லேலூயா. விடாமுயற்சி உள்ளவராக இருந்து, எல்லாரும் சொல்லுங்க, அந்த விஷயத்தில் அழுத்தி சொல்லுங்க. நீங்க என்ன விஷயம் சொல்றீங்களோ அதை எழுதி வைங்க. இப்போ அந்த விஷயத்தில் விடாமுயற்சியா இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ரெஸ்ட் எடுக்கிற அந்த நேரத்தில் விடாமுயற்சியா உங்களுக்காக சில வேலைகள் நடந்துட்டு இருக்குது. ஹல்லேலூயா. அந்த விஷயத்தில் விடாமுயற்சியா இருந்து உங்களுக்காக அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். எவ்வளோ கான்ட்ரவர்சியா இருக்குது பாருங்க. பொறுமைக்கும் சீக்கிரத்திற்கும் எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்குது. பொறுமையாக இருப்பாரா சீக்கிரம் செய்வாரா? எனக்கு ஒரு உண்மையை சொல்லு. 7வது வசனம் அவர் பொறுமையாக இருப்பார்னு சொல்லுது, 8வது வசனம் சீக்கிரமாக செய்வார்னு சொல்லுது. இப்போ நான் 7வது வசனத்தை எடுக்கவா இல்லை 8வது வசனத்தை எடுக்கவா? வசனம் பொய் சொல்லாது. எல்லாம் சொல்லுங்க, வசனம் பொய் சொல்லாது. என் தேவன் பொய் சொல்ல மாட்டார், அவன் உண்மையுள்ளவர், அவர் நீதிபரர். டிரான்ஸ்லேஷன் பொய் சொல்லும், டிரான்ஸ்லேஷன் பொய் சொல்லும். நிறைய பேருக்கு என்னென்னா, நம்மளை மாதிரி ஆட்களை கண்டாலே ஒரு அரைஞ்சியாத காரணம்னா, இவன் வேதத்தை புரட்டிடுறானு அந்த பைபிளில். வேதத்தை முன்னுக்கு பேசுறானுங்க, இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு. இல்லை, வேதத்தை புரட்டணும். இதுக்கு இப்போ நம்ம கையில் வச்சுருக்கிற பைபிள் 13வது டிரான்ஸ்லேஷன். பல திருத்தங்கள் பண்ணி தான் நம்மளுடைய கைகளில் 13வது டிரான்ஸ்லேஷனாக நம்ம கையில் வந்துருக்கு. இன்னும் பல திருத்தங்கள் பண்ணி இன்னும் அடுத்தடுத்த பைபிள்ஸ் வரப்போகுது.
கொஞ்சம் வருஷத்துக்கு முன்பதாக தான் அந்த பைபிள் சொசைட்டி வந்து 100 வருஷமாய் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வேறு யாரும் தேவையில்லாத டிரான்ஸ்லேஷன் பண்ணக்கூடாது, அதை அச்சிட்டு வெளியிடக்கூடாது அப்படிங்கிற நிறைய காரியங்களை சொல்லி வைத்திருந்தாங்க. அந்த 100 வருஷம் முடிஞ்சு இப்போ எண்ணற்ற டிரான்ஸ்லேஷன்கள் வந்துருச்சு. எதனாலும் நம்ம எடுத்து படிக்க முடியும் பாருங்கள். அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் வந்துருச்சு, பேஷன் டிரான்ஸ்லேஷன் வந்துருச்சு, ஆம்பிளிஃபைடு வந்துருச்சு, என்ஜேகேவி வந்துருச்சு, கேஜேவிக்கு அப்புறம் நியூ என்ஜேகேவி வந்துருச்சு. இப்படி பல டிரான்ஸ்லேஷன் வந்துச்சு. ஒவ்வொரு வார்த்தையிலையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பொறுமைங்கிற வார்த்தை இல்லவே இல்லை. அதில் விடாமுயற்சின்னு இருக்குது, அப்புறம் உந்தி தள்ளி அப்படின்னு இருக்குது, பிடிச்சிக்கிட்டு விடாமல் அப்படின்னு இருக்குது. இப்படி எல்லா டிரான்ஸ்லேஷனும் பார்த்தா வேறு மாதிரி தான் இருக்குது, எக்ஸப்ட் தமிழில் மட்டும்தான் பொறுமைங்கிற வார்த்தை இருக்குது. ஏமே அதனால் நான் இந்த தடவை தமிழை நம்ப போகிறதில்ல, இந்த தடவை நான் தேவனை நம்ப போகிறேன், நான் இங்கிலீஷை நம்ப போகிறேன். ஏமே எல்லாம் சொல்லுங்கள். விடாமுயற்சியாய் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்தில்லை, அவர் இந்த விஷயத்தில் விடாமுயற்சியாய் அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். இப்போ 7வது வசனத்தையும் நம்பலாம், 8வது வசனத்தையும் நம்பலாம். எல்லாம் சொல்லுங்க. 7ஐயும் நம்ப போகிறேன், 8ஐயும் நம்ப போகிறேன். ஏமே ஆகிலும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. கர்த்தர் நீதிபரர். அந்த நீதிக்கான அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னால், முதல்ல உண்மை. எல்லாம் சொல்லுங்கள். கர்த்தர் நீதிபரர், முதல் அடையாளம் உண்மை. அவர் உண்மை உள்ளவர் அப்படிங்கிறதான் இப்போ எடுத்து நான் சொன்னேன். இன்னொன்று, சொன்னதை செய்யணும், சீக்கிரமாக செய்யணும். அதுதான் அவருடைய நீதி. எல்லாம் சொல்லுங்கள். சொன்னதை செய்யணும், சீக்கிரமாக செய்யணும். உண்மையாக இருக்கணும், சொன்னதை செய்யணும், சீக்கிரமாக செய்யணும். இதில் அவர் வெற்றி அடைகிறார் அப்படின்னு தான் ரோமரில் நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். இந்த விஷயத்தில் அவர் வெற்றி அடைகிறார். எபிரேயர் 6வது அதிகாரம் அப்படிங்கிறதுக்கான இன்னொரு பாயிண்ட், அவர் நீதி உள்ளவர், அந்த நீதிக்கான அடையாளம் என்ன அப்படிங்கிறதுக்கான இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா 6:10 பாருங்கள். ஏனென்றால் நீங்கள் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. ஏமே நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா கூட அதனுடைய பயனை நீங்கள் அடையாமல் போவதில்லை அப்படின்னு வேதம் சொல்லுது. ஏமே ஹல்லேலூயா. ஊழியக்காரனுக்கு ஆசையாக செஞ்சேன், அவன் இப்படி ஆகிட்டானே, அதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் அன்புள்ள பிரயாசத்தின் நிமித்தமாக நீங்கள் செஞ்சீங்கல்ல, அதை மறக்க மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை மறந்து போகிறதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்லவே. அப்போ அவர் குவாலிட்டியில் ஒன்று என்னன்னா, he is always remembering the goodness. ஹல்லேலூயா. நீங்கள் செய்த நல்லவைகளை எப்பொழுதும் நினைவில் வைத்திருக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். நீங்கள் செய்த ஊழியத்திற்கு செய்ததை, ஊழியக்காரர்களுக்கு செய்ததை, ஐ ஃபீல் இட். நிறைய ஊழியர்களுக்கு நான் செஞ்சேன் பிரதர், ஆனால் கண்டுக்கவே இல்லை பிரதர். தேவன் அதை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஏமே ஹல்லேலூயா. நிறைய ஊழியர்களுக்கு நான் செஞ்சேன், நிறைய விதைச்சேன், இவங்கெல்லாம் நல்லவங்கன்னு நினச்சி நான் விதைச்சேன், ஆனால் அநியாயக்காரர்களாக இருந்திருக்கிறாங்க, அக்கிரமக்காரர்களாக இருந்திருக்காங்க. இங்கே பாருங்கள், அன்புள்ள பிரயாசத்தின் நிமித்தமாக நீங்கள் ஊழியர்களுக்கு செய்ததை, செய்து கொண்டிருக்கிறத மறந்து போகிறதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்லவே. ஏமே எல்லாம் சொல்லுங்கள். அவர் அநீதி உள்ளவர் அல்லவே. அப்போ அவருடைய நீதியில் ஒரு குவாலிட்டி என்னென்னா, நீங்கள் செய்த நன்மைகளை எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஏசாயா 42வது அதிகாரம். அவருடைய நீதி அப்படின்னு சொன்னால் உண்மை, மறக்காமல் இருக்கிறது, சீக்கிரத்தில் செய்கிறது, சொன்னதை செய்கிறது. ஆமென். எழுதி வேணாலும் வச்சுக்கோங்க. அவருடைய நீதி சீக்கிரத்தில் செய்கிறது, சொன்னதை செய்கிறது, உண்மையாக இருக்கிறது, மறக்காமல் செய்கிறது. ஆமென். இப்போ அவருடைய நீதியில் இன்னொரு குவாலிட்டி இருக்குது பாருங்கள். கர்த்தராகிய நான் நீதியின்படி உன்னை அழைத்து உன்னுடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். நான் கர்த்தர், இது என் நாமம். என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின. புதியவைகளை நானே அறிவிக்கிறேன். அவைகள் தோன்றாததற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு
சொல்லுகிறேன். அவருடைய நீதி என்ன பண்ணுதுன்னா, நான் தான் உன்னை சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டுதான் பாருங்க. கர்த்தர் உன் கூட இருக்காரா அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புதா, அந்த டைமில் கர்த்தருடைய நீதி எழும்பும்னு அர்த்தம். நான் தான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் தான் உன்னை கையை பிடிச்சேன், நான் தான் உன்னை ஜாதிகளுக்கு முன்பதா கொண்டு வந்து நிறுத்துறேன் அப்படிங்கிறத சொல்லும்படியாய் அவருடைய நீதி எழுந்து நிற்கிறது. இந்த நீதி உங்களை பப்ளிக்கில் விட்டு கொடுக்காது. இந்த நீதி உங்களை வீட்டுக்குள்ளே விட்டு கொடுக்காது. இந்த நீதி உங்களை ஒரு தேசத்துக்கு முன்பதாய் விட்டு கொடுக்காது. இந்த நீதி உங்களை சபைக்கு முன்பதாய் விட்டு கொடுக்காது. இந்த நீதி சில சொசைட்டிக்கு முன்பதாய் உங்களை விட்டு கொடுக்காது. இந்த நீதி சில கவர்மெண்ட்டுக்கு முன்பதாய் உங்களை விட்டு கொடுக்காது. இந்த நீதி உங்களை சொந்த பந்தங்களுக்கு முன்பதாய் விட்டு கொடுக்காது. நான் தெரிந்து கொண்ட என் ஜனம் என்பதை அது நின்று நிரூபிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது நின்று நிரூபிக்கும் பாருங்க. கர்த்தராகிய நான் நீதியின்படி உன்னை அழைத்து உன்னுடைய கையை பிடித்து உன்னை தற்காத்து உன்னை ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, இந்த நீதி என்னை விட்டு கொடுக்காது. இந்த நீதி என்னை ஒருபோதும் விட்டு கொடுக்காது. மோரபா ஷந்தலபா தகமட ரதலபா மல்மடரபா ஷியந்தலபா தகமட ரதலபா ஷத்தக்கா மடரதலபா. 46வது அதிகாரம் 9வது வசனம் பாருங்க. முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினைத்து பாருங்கள். முன்னாடிலாம் என்ன நடந்துச்சுங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார். பைபிளில் பழைய காலங்களில் என்ன நடந்தது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார். அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலத்தில் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி உன்னை சொல்கிறார். என் இஷ்டப்படி நான் செய்வேன். நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா, கையை நீங்கள் மாற்றி வைக்கிறீங்க. மூத்தவன் இங்கே இருக்கணும், இளையவன் லெஃப்ட் ஹேண்ட் பக்கத்தில் இருக்கணும், ஆனால் நீங்கள் மாற்றி வைக்கிறீங்க. எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான் பாருங்கள் யாக்கோப். ஆண்டவர் இது தான் சொல்கிறாரு, எனக்கு தெரியும். இல்லை சொல்லுங்கள், எனக்கு தெரியும். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி உராஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கில் இருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். முரட்டு இருதயம் உள்ளவர்களே, நீதிக்கு தூரமானவர்களே, எனக்கு செவி கொடுங்கள். நீதினா என்னன்னே தெரியலன்னா நீ தெரிஞ்சுக்கூடா அப்படின்னு ஆண்டவர் ஒன்று சொல்கிறார். நீதினா என்னன்னே தெரில உனக்கு, அநியாயம் பிடிச்சவங்களா இருக்கீங்களே, நீதிக்கு தூரமானவர்களே, இங்கே கவனி. என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாக இருப்பதில்லை. என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை. நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதினா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோ. நிறைய இந்த வார்த்தையை கவனிச்சு. உராஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கில் இருந்து, இது என்ன பஜ்ஜி, இது என்ன போண்டா, இது என்ன வடை, பச்சையை அனுப்புகிறேன், போண்டாவை அனுப்புகிறேன், அல்லது என் ஆலோசனை நிறைவேற்றும்படியாக ஒரு மனுஷனையே அனுப்புகிறேன். எப்படினாலும் என் காரியத்தை நான் திட்டம் பண்ணுவேன், நான் தான் சொன்னேன், நான் தான் செய்து முடிப்பேன். இப்படி இருக்கிறது தான் நீதி அப்படிங்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் எனக்கு நீதி செய்வார் என்றால் இதுதான் சொல்றாரு பாருங்க. நான் மனுஷனை அனுப்பணும். நிறைய பேருக்கு ஆண்டவர் எப்படி எனக்கு நீதி செய்ய போறாருன்னே தெரியலையே, யாரையும் அனுப்புவேன் அப்படின்ட்டு எலியாவை அனுப்புவீரா அப்படின்லாம் நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், காக்கா குருவியை அனுப்பி கூட உங்களுக்கான காரியத்தை அவர் திட்டம் பண்ணுவார், அவர் நிறைவேற்றுவார். ஏன்னா அவரே சொல்லியிருக்கிறார், இதுதான் நீதி அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். நீதிக்கு தூரமானவர்களே செவி கொடுங்க, நான் என்ன செய்ய போறேங்கிறத மட்டும் பாரு. அப்படியாவது நீதினா என்னங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ. நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்திற்கு, எல்லாம் சொல்லுங்க, அவர் தெரிந்து கொண்ட எனக்கு. பட்சியை அனுப்புகிறாரோ, காக்காவை அனுப்புகிறாரோ, குருவியை அனுப்புகிறாரோ, இல்லை ஒரு மனுஷனையே அனுப்புகிறாரோ, சும்மா கிடையாது பாருங்க. சாதாரணமான ஒரு வார்த்தையிலேருந்து வரல. இந்த பைபிளில் இருக்கான யார், மோசே ஆண்டவர்கிட்ட பேசும்பொழுது வேணுக்குனே திக்கலாம்.
ஓவராக திக்குதான். இந்த இயல்பாக திக்கிறது வேற, நீ நடிக்கிறேங்கிறது நல்லா தெரிஞ்சுட்டார் ஆண்டவர். ஆமாம், முடியாதுல்ல அப்படின்னா ஆண்டவர் வாயெல்லாம் தரல. இப்போ என்ன உனக்கு ஒரு மனுஷனையே தாரேன், ஆரோனை கூப்பிடு, அவன் வாயில் என் வார்த்தையை வைக்கிறேன், உன்னைய நான் விடுறதா இல்லை அப்படிங்கிறது தான் கர்த்தருடைய பிளானாகவே இருக்குது. ஏமே ஹல்லேலூயா. பாருங்க, சபிக்கலான்னு சொல்லி பீலையாம கூப்பிட்டு வரும் பொழுது மனுஷன் போய் உள்ள பேசினா இவன் கேட்க மாட்டான், மனுஷன் பேசினா இவன் கேட்க மாட்டான். பார்த்தா கழுதைய வாயை திறக்க வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடு காட்டுக்குள்ளே போய் வனாந்தரத்தில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான் பாருங்க. மனுஷன் நடமாட்டமே இல்லாத இடத்துல போய் எளியா ஒளித்து கொண்டு இருக்கிறான் பாருங்க. என்ன வருது? காகங்கள் வந்து, ஏமேன், காகங்கள் வந்து அங்கே அவனுக்கு உணவளிக்குது பாருங்க. வாயை திறந்தா ஒரே அமுக்கில் உள்ளே தூக்கி இழுத்துட்டு கொண்டு போகிற திமிங்கலம் சேஃபாக ஒருத்தனை கொண்டு வந்து தூக்கி கரையில் விடுது பாருங்க. நான் சொல்கிறேன், அண்ட சராசரங்களும் உங்களுக்காக வேலை செய்யும் அவர் நீதியை உங்கள் வாழ்க்கையில் நிலைநாட்ட. ஏமே எல்லாம் சொல்லுங்கள், அவர் நீதியை என் வாழ்க்கையில் நிலைநாட்ட அண்ட சராசரங்களும் எனக்காக வேலை செய்யும். அவர் மீன் அனுப்புகிறாரோ, காக்காவை அனுப்புகிறாரோ, குருவி அனுப்புகிறாரோ, அவர் ஆலோசனையை நிறைவேற்றுகிற மனுஷனை கிழக்குலேருந்து அனுப்புகிறாரோ, மேற்குலேருந்து அனுப்புகிறாரோ, எனக்கு அதெல்லாம் தெரியாது. அவர் சொல்லியிருக்கிறார், எல்லாம் சொல்லுங்கள், அவர் சொல்லியிருக்கிறார், அதை அவர் நிறைவேற்றுவார், அதை அவர் திட்டம் பண்ணியிருக்கிறார், அதை செய்து முடிப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit. கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை, சங்கீதம் 37 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். அது இடையிலே நான் டிக்ளேர் பண்ணிட்டேன், இருந்தாலும் ரைமிங்கோட நல்ல டைமிங்காக இருக்கிறதுனால மறுபடியும் ஒருக்கா சொல்லலான்னு பார்க்குறேன். சங்கீதம் 37 சேர்ந்து வாசிப்போமா? சங்கீதம் 37:6. இதில் உண்ணுன்னு இருக்கிற இடத்துல என்னன்னு போட்டுக்கோங்க, அல்லது உங்கள் பேரை போட்டுக்கோங்க. என் நீதியை வெளிச்சத்தை போலவும் என் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். ஆமென். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருது அவருக்கு காத்திரு. காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே. 9வது வசனம் பாருங்க. பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள். 10வது வசனம் பாருங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் தான். எல்லாரும் சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் தான். Within a minute. This is the minute, this is the time, this is God's time. இப்போ கர்த்தர் தன்னுடைய நீதியை நிலைநாட்டுகிற ஒரு நேரமாக இருக்குது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கண்களை மூடி கைகளை உயர்த்தி தேங்க்யூ லார்ட். மோரபா ஷத்தகம் படரதலபா மல்படரபா ஷியந்தலபா தகமடரதலபோ ஷியந்தகம் படரதலபா. ஹல்லேலூயா. என் நீதியை பட்ட பகலை போல வெளிச்சமாக்குகிற தேவன், என் நீதியை பட்ட பகலை போல வெளிச்சமாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. எதிர்த்து நிற்கிறதெல்லாம் விருத்த சேதனம் இல்லாது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எதிர்த்து நிற்கிறதெல்லாம் விருத்த சேதனம் இல்லாது. தட் மீன்ஸ் அது காட் ப்ரொடியூஸ் பண்ணது கிடையாது. இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது காட்ஸ் ப்ரொடெக்ஷனில் மட்டும்தான் இருக்குது. கர்த்தருடைய சிருஷ்டிப்பில் மட்டும்தான் தொடர்கதை இருக்குது. இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது கர்த்தர் உண்டு பண்ணின காரியங்கள் மட்டும்தான் இருக்குது. கர்த்தரால் உண்டு பண்ணாத எல்லாம் அது 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 இன்ஃபினிட்டி கிடையாது. அது முற்றும், அது முற்றும், அது முற்றும். அதற்கு முற்றுப்புள்ளி இருக்குது, அதுக்கு முற்றுப்புள்ளி இருக்குது. கடவுளால் உண்டு பண்ணப்பட்டது, தேவனால் ஜெனிப்பிக்கப்பட்டது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் ஜெனிப்பிக்கப்பட்டது எல்லாம் கமா போடும். அதனுடைய வெற்றி கதைகள் தொடர்ந்துகிட்டே இருக்கும். அதற்கு தான் தொடர்கதை உண்டாகும். ஆனால் விருத்த சேதனமற்றது, அதற்கு தொடர்பு கிடையாது. அது அழிவை நோக்கி அது பயணிக்கக்கூடியதாக இருக்குது. அதுக்கு எண்டு கார்டு இருக்குது, அது முடிவு பெறும். ஆனால் விருத்த சேதனம் உள்ள சந்ததியோ அது முடிவு பெறாது. நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு எண்டு கார்டு போடலான்னு பிசாசு யோசித்து கொண்டிருந்த காரியங்கள், நீங்கள் இந்த வார்த்தையை டிக்ளேர் பண்ணும்போதே அவனுக்கு ஒரு எண்டு கார்டு உண்டாக போகுது. கொஞ்ச நேரம்தான், நீ உற்று பார்த்தாயானால் அவன் இரான் அப்படின்னு இருக்குது. அவன் இரான். ஏமே நல்ல கண்ணை விரிச்சு பாருங்க. பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே கண்ணு முன்னாடி அது கரைஞ்சு ஓடும். பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே கண்ணு முன்னாடி கரைஞ்சு ஓடும். ஏமேன். ப்ரொஃபட்டிக்கலாக நான் டிக்ளேர் பண்ணுறேன், எவ்ரிபடி ரிசீவ் இட். நீங்கள் கண்ணை திறந்துருக்கும் போதே உங்கள் கண்ணு முன்னாடி அது காணாமல் போ. எங்கள் ஊர்லலாம் சொல்லுவாங்க, பொட்டா மறைஞ்சிட்டான் அப்படின்னு. அப்படின்னா
ஒரு ஆள் நிற்கிறான், ஓட ஆரம்பிக்கிறான், அப்படியே போயிட்டே இருக்குது. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா ஒரு பொட்டு சைஸில் தான் இருக்கிறான், தூரமாக தெரியுது, அப்படியே மறைஞ்சிடறான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான் பொட்டாக மறைஞ்சிடறான் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கும் போதே எல்லாம் பொட்டாய் மறைய போகுது. ஏமே கண்ணு முன்னாடியே அது வேகமாக, அவங்க கண்ணு முன்னாடி பெருசாக இருக்கிறது வேகமாக பின்னாடி போய் அது மறைய போகுது. இது கர்த்தருடைய நீதியாக இருக்குது. ஏமே இது கர்த்தருடைய உண்மையாக இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது கர்த்தருடைய நீதியாகவும் கர்த்தருடைய உண்மையாகவும் இருக்குது. இப்படி தான் நான் நீதி செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you, Lord Father. Thank you for the wonderful words. Thank you for the prophetic declaration. Thank you, Lord. Lord, you said it, you will do it. நீர் சொல்லியிருக்கிறீங்க, நீங்கள் செய்வீங்க. நீங்கள் திட்டம் பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் செய்வீங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தையை நிறைவேற்றும்படியாய் நீங்கள் மனுஷனை அனுப்புவீங்களோ, பட்சியை அனுப்புவீங்களோ, காக்காவை அனுப்புவீங்களோ, அது எங்களுக்கு கவலை இல்லை டாடி. ஆனால் காரியம் ஜெயமாக முடிய போகுது. We believe it, we receive it. We believe it, we receive it. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸோ இது விதைக்கிற நேரம், நீங்கள் விதைக்கலாம். ஸோ உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் வேணும்னா உங்கள்கிட்ட யார் லிங்க் அனுப்புனாங்களோ அவங்கள்ட்ட நீங்கள் கேளுங்க, அவங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. இல்லைனா இப்போ ஸ்க்ராலிங்கில் முடிஞ்சால் போட்டு விடுங்க. கர்த்தர் நல்லவர். ஸோ விதைக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் ப்ளஸ் பண்ணுறேன். தேங்க்யூ லார்ட் ஃபாதர். கர்த்தாவே, இந்த வார்த்தையை நம்பி, இது எனக்கேற்ற வார்த்தை, சமயத்துக்கு ஏற்றபடி சொல்லப்பட்ட இந்த வார்த்தை, நீங்கள் வெத்து வார்த்தைகளை பேசுகிறதில்ல, உங்களால் எது ஏபிளோ அதை தான் நீங்கள் பேசுகிறீங்க. ஏமே உங்களால் எது முடியுமோ அதை தான் நீங்கள் பேசுகிறீங்க. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரே ஒரு வசனத்தை மட்டும். இப்போது ஹோலி ஸ்பிரிட் வந்து அழுத்துறதுனால அதை நான் சொல்கிறேன். 2 கொரிந்தியர் 9:8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும், சொல்லுங்கள், எல்லாவற்றிலும் எப்பொழுதும், நல்லா சொல்லுங்கள், எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இங்கிலீஷில் இப்படி வருது, and God is able to make all grace. சொல்லுங்க, able to make all grace. அவர் ஏபிள் உள்ளவர், அவர் அவ்வளோ கெப்பாசிட்டி உள்ளவராக இருக்கிறாரு அப்படின்னே சொல்லுது பாருங்க. மை காட் இஸ் நாட் டிசேபிள். என் கர்த்தர் ஊனமுற்றவர் அல்ல, என் கர்த்தர் மனநல குன்றியவர் அல்ல, என் கர்த்தர் அவர் ஏபிள். ஆமென். மை காட் இஸ் ஏபிள் டு மேக் ஆல் கிரேஸ். இந்த ஆல் கிரேஸ் அப்படிங்கிற இடத்துல ஆம்பிளிஃபைடில் பிராக்கெட்டில் இப்படி போட்டிருக்காங்க, எவ்ரி ஃபேவர் அண்ட் எர்த்லி பிளெஸிங் அப்படின்னு போட்டிருக்கு. கம் டு யூ இன் abundance. எவ்ரி ஃபேவர், எல்லாம் சொல்லுங்க, எவ்ரி ஃபேவர். சொல்லும் போதே இந்த வசனம் இப்போ நான் டிக்ளேர் பண்ணுறது குறிப்பாக விதைத்தவர்களுக்காக மட்டும் இதை நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஏன்னு சொன்னால் இதுக்கு அடுத்தலாம் எப்படி வருது அப்படின்னு சொன்னால் இந்த வார்த்தை, so that you may always and under all circumstances and whatever the need be self-sufficient, possessing enough to require no aid or support and furnished in abundance for every good work and charitable donation அப்படின்னு வருது. மூளை முடுக்கில் கூட அபண்டன்ஸ் இருக்கும்டா அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். ஷார்ட்டாக சொல்கிறேன் நான், உன் மூளை முடுக்கிலலாம் அபண்டன்ஸ் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஃபேவரை பெருக பண்ணுகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எர்த்லி பிளெஸ்ஸிங்னால உன் வீட்டை நிரப்புவேன், நீ செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருப்ப எல்லா இடத்திலும். எல்லாம் சொல்லுங்கள், எல்லா இடத்திலும், எல்லாவற்றிலும், எப்பொழுதும். எப்பொழுதும் உனக்கு 1ஆம் தேதியும் 31ஆம் தேதியும் வித்தியாசமே இருக்காது அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. உனக்கு சீசனல் டேங்கிறது ஒன்று கிடையாது. 24/7 you are under season. Amen. You are under season. I declare, I decree in the name of Jesus, 24/7 you are under season. ஆமாம், உனக்கு 1ஆம் தேதிக்கும் 10ஆம் தேதிக்கும் 15ஆம் தேதிக்கும் 31ஆம் தேதிக்கும் வித்தியாசமே இல்லை. நீ எப்பொழுதும் அபண்டன்ட்ல சம்பூரணமாய் இருப்பாய். மனதார நான் பிளஸ் பண்ணுறேன்.
விதைத்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் இந்த 2 கொரிந்தியரில் 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லியிருக்கிற எவ்ரி ஃபேவர் அண்ட் எர்த்லி blessing come to their life in abundance in the name of Jesus. God bless you.